തമിഴ്നാട് തേനിയിൽ 3,40,00,000 രൂപയുടെ 2,000 രൂപയുടെ വ്യാജ നോട്ടുകൾ പിടികൂടി. അറസ്റ്റിലായവരിൽ നിന്നും 15 ലക്ഷം രൂപയും വാഹനവും 16 മൊബൈൽ ഫോണുകളും പോലീസ് പിടിച്ചെടുത്തു. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിക്കുന്നത് പവിത്ര ഗോൾഡ്, എന്നും സ്വന്തം. തമിഴ്നാട് ആവടി സ്വദേശി തലൈസെൽവനാണ് തേനി ജില്ലാ പോലീസിൽ പരാതി നൽകിയത്. 500 രൂപ നോട്ടുകൾ നൽകിയാൽ 2,000 രൂപ നോട്ടുകൾ ലഭിക്കും. അതായത് 1,00,000 രൂപയുടെ 500 രൂപ നോട്ടുകൾ നൽകിയാൽ 1,00,000-ന്റെയും 10,ന്റെയും 2,000 രൂപ നോട്ടുകൾ നൽകും. 2,000 രൂപയുടെ നോട്ടുകൾ റിസർവ് ബാങ്കിൽ മാറ്റി നൽകാമെന്ന് പറഞ്ഞ് ഒരു സംഘം 10 ലക്ഷം രൂപ തട്ടിയെന്നാണ് പരാതി. പരാതിയുടെ അടിസ്ഥാനത്തിൽ തേനി പോലീസ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് തേനി ഗുരുവേൽ നായക്കൻപട്ടിയിൽ ശേഖരൻ, പൂമിയ കൗണ്ടർപട്ടി കേശവൻ എന്നിവരെ പോലീസ് നിരീക്ഷിച്ചു വരികയായിരുന്നു. ഇവരുടെ കൈവശം സിറോക്സ് ചെയ്ത 2,000 രൂപയുടെ വ്യാജ നോട്ടുകൾ വാഹനങ്ങളിൽ ഉണ്ടായിരുന്നതായാണ് പോലീസ് കണ്ടെത്തിയത്. ഇതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ശേഖരനെയും കേശവനെയും പോലീസ് കസ്റ്റഡിയിലെടുത്ത് ചോദ്യം ചെയ്തപ്പോഴാണ് 2,000-ന്റെ വ്യാജ നോട്ടുകൾ ഉപയോഗിച്ച് തട്ടിപ്പ് നടത്തിയതായി തെളിഞ്ഞത്. തുടർന്ന് കരുവേൽ നായക്കൻപട്ടിയിലുള്ള ശേഖരന്റെ വീട്ടിൽ പോലീസ് നടത്തിയ റെയ്ഡിൽ 40 ലക്ഷം രൂപ പിടിച്ചെടുത്തു. 3.4 മില്യൺ രൂപയുടെ വ്യാജ 2,000 രൂപയുടെ ബോണ്ടുകൾ, കള്ളനോട്ടുകളുടെ വാഹനം, 16 മൊബൈൽ ഫോണുകൾ എന്നിവയും പോലീസ് പിടിച്ചെടുത്തു. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எங்களுடைய எஸ்பி சாருடைய உத்தரவின் பேரில் ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்தது எங்களுக்கு. பெட்டிஷனர் யாருன்னா திரு தவச்செல்வன், சன் ஆஃப் முருகன், ஆவடி, சென்னை. அவர் சார்ந்தவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பெட்டிஷனு ஒரு பழைய ஆர்பிஐயில் ரிட்டர்ன் வாங்கப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தா புதிய இன்றைய நிலையில் இருக்கிற கரண்ட் கரன்சி கொடுக்குறதா ஒரு தகவல் கிடைச்சி அவங்க வராங்க. 10 லட்சம் ரூபா பழைய நோட்டு கொடுத்தோன்னா 5 லட்ச ரூபா புதிய நோட்டு கொடுக்குறாங்க. ஐ மீன் அந்த புதிய நோட்டு கொடுத்தோம்னா டபுளாக பழைய நோட்டு கொடுக்குறாங்க. 2,000 நோட்டு. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் இன்னமும் மாற்றலாங்களாம். ஒரு ஆளுக்கு 20,000 வரைக்கும் மாற்றலாங்களாம் பர் டே. ஸோ இந்த மாதிரி தகவல் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் அந்த பழைய நோட்டை பணமாக வாங்கிறது ஒன்று சில செயல்படுகிறாங்க. அதை வைத்து ஏமாற்றக்கூடியவர்கள், இன்றைய ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றக்கூடிய நிலையில் தவச்சவர்கள் ஏமாந்துருக்காங்க. நேற்று ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. எஸ்பி சார் இமீடியட்டாக அதை நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னோடனே என்னுடைய தலைமையில் நான் என்னுடைய உத்தரவில் இன்ஸ்பெக்டர் தேனி இன்ஸ்பெக்டர் உதயகுமார், எஸ்ஐ ஜீவானந்தம் மற்றும் சில போலீஸ் ஒரு டீம் போட்டு அதை ஃபாலோ பண்ணதில் தேனியை சார்ந்த சேகர் பாபு, சன் ஆஃப் சின்னையா, கருணாயக்கப்பட்டி தேனி, கேசவன், சன் ஆஃப் பரமராஜ், பாலநகர், பொம்மையன்பட்டி தேனி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கார்பியோ காரில் பழைய 2,000 ரூபாய் நோட்டுக்கில் ஒரு 3,40,00,000 வச்சுட்டு அதை ஏற்கனவே அவங்கள்ட்ட காமிச்சு ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறோம், புதிய பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் கூட்டு வந்து அதை ஒன்லி பேப்பர் மட்டும் காட்டுறது, ஃபோனில் காட்டுறது, அது காமிச்சு ஏமாற்றி இந்த ஒரிஜினல் பணத்தை வாங்கின உடனே இங்கே வாங்குவான்னு சொல்லி அவனை இறங்கி விட்டுட்டு செல்ஃபோனை பிடிங்கிட்டு கிளம்பிருக்கு. இது மாதிரி ஏமாற்றி ஒரு 16 செல்ஃபோன்களை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ஒரு 14 லட்சம் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம். ரியல் நோட்டு, ஃபேக் கரன்சி ஒரு 3,40,00,000 செக்யூர் பண்ணியிருக்கோம். இதை முறையாக நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இது சார்ந்து அடுத்த ப்ராப்பராக நாங்கள் பிரிண்டிங் எங்கேருந்து சார் பிரிண்ட் பண்ணுறாங்க? பிரிண்டிங் எங்கே நடக்குது? இப்போ விசாரணை நடந்துன்னு இருக்குது. மொத்த பாதிக்கப்பட்டவங்க இதே மாதிரி பழைய மோஸ்ட்லி பண்ணிடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் சார்? இப்போ அந்த சென்னை ஆவடி நபரை தவிர்த்து வேற யாரும் பாதிக்கப்பட்ட இன்னும் யாரும் பெட்டிஷன் வரல. ஏன்னா 16 பேரோட செல்ஃபோன் ரெக்கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவன் இன்னும் விசாரணை பண்ணும்போது இது மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. முறையாக விசாரணை செய்ய கிடைக்கக்கூடிய தகவலின்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அண்டை மாநிலங்கள் பிரிண்டிங் மிஷின் எல்லாத்தையும் சீஸ் பண்ணலாம் தகவல் இருந்துச்சு. பிரிண்டிங் மிஷினை காணவில்லை. அப்படி எதுவும் வேற இவங்க மேல ப்ரீவியஸ் கேसेस எதுவும் இருக்கு? ப்ரீவியஸ் கேसेस புதுச்சேரியில ஒரு கேஸ் எடுத்தாங்க சார். இது கேரளாவை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? அண்டை மாநிலம்ன்றதுனால கொஞ்சம் தகவல் அவங்க விசாரிச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் முழு தகவல் உடனடியாக கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பொறுமையாக நிதானமாக அவர்கிட்ட வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களா என்னன்னு விசாரிக்கும் போது சீஸ் பண்ணது மொபைல் மற்றும் பணம், காரு, இது தவிர வேற எதுவும் இருக்கா சார்? வேற எதுவும் இல்லை. கார் எத்தனை கார் சார்? ஒரு கார் சார். കൂടാതെ ഈ കള്ളനോട്ടുമായി മറ്റാർക്കെങ്കിലും ബന്ധമുണ്ടോ എന്നും കള്ളനോട്ട് എവിടെയാണ് അച്ചടിച്ചതെന്നും കണ്ടെത്താൻ തേനി നഗർ പോലീസ് ഗൗരവമായ അന്വേഷണം നടത്തിവരികയാണ്. ഇടുക്കി ലൈവ് ന്യൂസ്, കുമളി. ഇടുക്കി ലൈവ് വാർത്തകൾ നിങ്ങൾക്കായി അവതരിപ്പിച്ചത്
സർപ്രൈസ് ഉണ്ടേ. ഡയമണ്ട് ആണോ? നോക്ക്. സർപ്രൈസിങ് എളുപ്പമല്ല മാൻ. ഞങ്ങളെ എപ്പോഴും എന്തെങ്കിലുമൊക്കെ പ്രതീക്ഷിക്കും. ഏതെത്ര പോരാ? 5 grams. എത്ര പ്രതീക്ഷിച്ചില്ല. സർപ്രൈസ് ആയില്ലേ? പവിത്ര ഗോൾഡ് എന്നും സ്വന്തം. ഒരെണ്ണം കൂടി വാങ്ങായിരുന്നു.